மானாமதுரை அருகே பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக முதியவர் உட்பட 7 பேர் கைது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக குழந்தைகளுக்கான இலவச சேவை மையம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதில் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்கள் குறித்தும் தொடு உணர்வு குறித்தும் வகுப்பு எடுத்துள்ளனர். மேலும் இதுபோன்ற பிரச்சனைகள் எதனையும் குழந்தைகள் சந்தித்துள்ளனரா என கேள்வி எழுப்பிய போது அதில் 8 பெண் குழந்தைகள் 7 நபர்கள் மீது பாலியல் சீண்டல் உள்ளிட்ட புகார்களை தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு நலக்குழுவினர் மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததுடன் இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர்கள் புகார் அளிக்கவே 46 வயதுடைய ராமு, பழனி, 50 வயதான மணி, 38 வயதான சசிவர்ணம், 46 வயதான லட்சுமணன், 66 வயதான முனியன், 72 வயதான மூக்கன் ஆகிய அந்த 7 நபர்களை பிடித்து அனைத்து மகளிர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதுடன் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் குற்றவாளிகளை தாக்கியதில் அவர்கள் காயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 8 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த 7 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இன்று மதியம் சுமார் 2:30 மணியளவில் ஏற்படுத்தியுள்ளது.